உங்கள் கால்நடை மருத்துவன் அன்பு செல்வம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம சின்னதாக ஒரு மாட்டு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கான ஒரு திட்டம் தான் ஆவின் பால் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பால் கறக்கிற மாடு இருக்கணும். அதிலிருந்து பால் கறந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பால் கூட்டுறவு உற்பத்தி சங்கத்தில் நீங்கள் பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றுற ஒரு நிரந்தர உறுப்பினராக இருக்கணும். எவ்வளோ வரையும் லோன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,70,70,000 வரையும் லோன் தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானியத்தில் தராங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு தேவைப்படுது, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 தேவைப்படுது, அதுக்கப்புறம் 50 சென்ட்டுக்கு குறையாமல் இருக்கிற நிலத்தோட அடங்கல் சிட்டா வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பால் கூட்டுறவு சங்கத்தில் பால் ஊற்றுறீங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு பரிந்துரை கடிதம் வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு avin.co.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் உங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள கணினி மையத்தில் போயிட்டு கொடுத்து நீங்கள் இதை வந்து பதிவு செய்துக்கலாம். விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்களா அதில் உங்களை தேர்வு செய்து உங்களுக்கான வங்கி கடனை வந்து அவங்க ஏற்படுத்தி தருவாங்க, மாட்டுப்பண்ணை அமைப்பதற்கான. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் விண்ணப்பித்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.